பரம்பிதா பாபா கி சரி. இன்றைக்கு பார்க்க போகின்ற அந்த பிரபாஸ் சங்கீத் பாடல் நம்ம சரஸ்வதி தீதி முரளி ஐயா அவருடைய துணைவியார் விரும்பி கேட்டிருந்த பாடல். பாடல முதல்ல பாடிடலாமா? பாடிடலாம் ஐயா. சரி. তুমি আমার ঢালের তুমি আমার প্রাণের প্রিয়, তুমি আমার ঢালের তুমি আমার প্রাণের প্রিয়, তোমার আগিয়া জনমে জনমে, তোমার আগিয়া জনমে জনমে আসা যাওয়া হে বরণীয়, আসা যাওয়া হে বরণীয়, তুমি আমার প্রাণে জ্ঞানের দিও, তুমি আমার প্রাণের প্রিয়, সতত তোমারে কাছে চাই আমি, সতত তোমারে কাছে চাই আমি, তোমারি পথে চলি নাহি তমি, তোমারি পথে চলি নাহি তমি, তোমার ঈশার বলিয়াই জানি, তোমার ঈশার বলিয়াই জানি, সব চেয়ে আধারণীয়, সব চেয়ে আধারণীয়, তুমি আমার ধ্যানের দেয়, তুমি আমার প্রাণের প্রিয়, কেন দূরে থাকো বলো কি বাঁচাও, কেন দূরে থাকো বলো কি বাঁচাও, লীলা চলে কেন আমারে কাঁদাও, লীলা চলে কেন আমারে কাঁদাও, কাঁদাইয়া যদি আনন্দ পাও, কাঁদাইয়া যদি আনন্দ পাও, তোমা তোরে কান্দিতে দিও, তোমা তোরে কান্দিতে দিও, তুমি আমার ধ্যানের দেয়, তুমি আমার প্রাণের প্রিয়, তুমি আমার ধ্যানের দেয়, তুমি আমার প্রাণের প্রিয়, তোমার লাগিয়া জনমে জনমে, তোমার লাগিয়া জনমে জনমে আসা যাওয়া হে বরণীয়, আসা যাওয়া হে বরণীয়, তুমি আমার ধ্যানের দেয়, তুমি আমার প্রাণের প্রিয়, তুমি আমার ধ্যানের দেয়, তুমি আমার প্রাণের প্রিয়। மிக அருமையான ஒரு பாடல்.
இந்த பாடலினுடைய பொருளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இது எத்தகைய ஒரு உருக்கமான பாடல் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நாம இப்ப பொருளை தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாட்டினுடைய மொத்த அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால முரளி ஐயா போன வாரத்துக்கு பாடல்ல தமிழ்ல அவர் அர்த்தத்தை அழகா கொடுத்திருந்தாரு. அதை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த பாடலுடைய பொருள் அனைத்தையுமே அவர் உணர்ந்து மிக அழகாக அதை என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்ல அருமையாக அதுக்கு கொடுத்திருந்தீங்க. பொருள் உணர்வோடு இருந்தது அந்த பொருள் விளக்கம். அது மாதிரி ஒவ்வொரு மார்க்கிகளுமே முயற்சி பண்ணுங்க. அடுத்த வாரம் வேறு யாராவது புதிய நபரை எதிர்பார்க்கிறேன் இந்த பாடல்ல இருந்து, அல்லது போன வாரத்து பாடலா இருந்தாலும் சரி. சரியா? நன்றி முரளிதர ஐயாவுக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றி. ஓகே, சோ பொருளுக்கு போலாம். தூமி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமார் என்னுடைய, தியானேர் தியானத்தின், தியேய அப்படின்னா அதாவது தியானத்தினுடைய பொருள், தியானிக்கின்ற பொருள். அப்போ தியேயனாக்கா அந்த தியானம் செய்கின்ற எதை நம்ம கான்டெம்ப்ளேட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஐடியேஷன், அதுதான் அந்த தியேய என்பது. தியானத்துக்கு பாருங்க, அதுலயும் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, தியானத்தினுடைய 3 எழுத்து அதுல வரும். சோ அந்த தியானத்திற்கு உரிய அந்த கருப்பொருள் அதுதான் தியேய என்பது. அதுக்கப்புறம் துமி நீதான், அமார் என்னுடைய, பிராணே பிராண என்றால் ஜீவன் அல்லது உயிர், பிரிய என்றால் பிரியமான, ரொம்பவும் நேசிக்கத்தக்க விரும்பத்தக்க அப்படின்னு அர்த்தம். துமி அமார் பிராணேரு பிரியம், நீ என்னுடைய, ஃபர்ஸ்ட் லைன் துமி அமார் நீ என்னுடைய, தியானேர் தியேய தியானத்தினுடைய கருப்பொருள். அடுத்தது துமி அமார் நீ என்னுடைய, பிராணேரு பிரியா என்னுடைய உயிருக்கு பிரியமானவன் நீதான், என்னுடைய ஜீவனுக்கு பிரியமான ஒண்ணு இருக்குன்னா அது நீதான் அப்படின்னு அர்த்தம். தொமார் உன்னை, துமினா நீ, ஆமார்னா என்னுடைய, தொமார்னா உன்னை உன்னுடைய அப்படின்னு வரும். இங்க உன்னை தொமார், லாகியா லாகியா அப்படின்னா உனக்காக அல்லது உன்னை எண்ணி, உன்னை நினைச்சுக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறது. லாகியானா உன்னையே மனதில் எண்ணிக்கொண்டு அப்படின்னு அர்த்தம். இங்க அப்படியே தொமார் லாகியா அப்படின்னா உனக்காக அப்படின்னு. சொல்லுங்க, லைன் கட் ஆகுது. வார்த்தை கேட்கலையா? சரியா கேட்கலையா? துமாரு லகியா சொல்ல தெரியல. தொமாரு லாகியா அதாவது உனக்காக. துமாரு லாகியானா, லாகியா அப்படின்னா எண்ணிக்கொண்டு, உன்னை எண்ணிக்கொண்டு அப்படின்னு. துமாரு லாகியானா உன்னை எண்ணிக்கொண்டுன்னு அர்த்தம். அல்லது சேர்த்து சொன்னோம்னா உனக்காக, துமாரு லாகியானா உனக்காக தான் அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொன்னா, தனியா லாகியானா உன்னை எண்ணிக்கொண்டு, லாகியானா எண்ணிக்கொண்டு நினைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உனக்காகவே அப்படின்ற மாதிரி. சோ அது எண்ணிக்கொண்டு அப்படின்றத போட்டுங்க, தனியா எழுதிக்கிட்டா. இங்க துமார் லாகியானா உனக்காக. ஜனமே ஜனமே அப்படின்னா, ஜனம்னா அதாவது பர்த், பிறப்பு. ஜனமே ஜனமேனா பிறவிதோறும் பிறவிதோறும், ஒவ்வொரு பிறப்புலையுமே. துமார் லாகியா உனக்காகத்தான் அல்லது உன்னுடைய நினைவில் தான். இங்கே உனக்காகத்தான் என்பது ரொம்ப ஒரு பிராம்டான ஒரு இதா இருக்கும். அதனால உனக்காகவே ஒவ்வொரு பிறவிதோறும் பிறவிதோறும். ஆசா என்றால் வருகிறேன், ஜாவா என்றால் போகிறேன். அதாவது பிறக்கிறேன் மரணிக்கிறேன் அர்த்தம். நான் வருகிறேன் போகிறேன், ஒவ்வொரு பிறப்புலையும் நான் வர்றது போறது அப்படின்னு அர்த்தம். ஆசானா வருவது, ஜாவானா போறது. ஏன்னா ஓ வரணி அப்படின்னா பிரியமானவனே அப்படின்னு அர்த்தம். வரணின்னா
இதயத்தை நேசிக்கின்ற ஒரு நேயன், அன்பன் அப்படின்னு சொல்லலாம். பரணியன்னா அது அழகான ஒரு தமிழ் வார்த்தைக்கு சொன்னீங்கன்னா, நேயன் என்பது மிக பொருத்தமான அது. அவ்வளவு வந்து இதயம் வந்து நேசிக்கின்ற ஒரு நேயனாக இருக்கின்ற பரணியன் என்றால் இதய நாயகன் என்றும் சொல்லலாம் அவங்கள. சோ இங்க ஏ இதயநாயகா, ஓ இதயநாயகா, ஹே பரணியோ, ஓ இதயநாயகா, தொமாறு லாகியா, முதல் லைன் பாருங்க. கடைசி லைன்ல ஹே பரணியோ தொமாறு லாகியா ஜனம ஜனமே ஆசா ஜாவா, உன்னையில் என் அன்பானவனே, என் இனியவனே, என் நேயனே, உன்னை எண்ணியே பிறவிதோறும் வந்து போய்கொண்டே இருக்கின்றேன். ஏனென்றால் துமி அமார் பிராணேர் பிரியம், நீ என்னுடைய உயிருக்கு பிரியமானவன் நீதான். மனசுக்கு பிரியமானது எவ்வளவுதான் இருக்கும், ஆனா ஆத்மாவுக்கு, ஜீவனுக்கு பிரியமானவன் பரமாத்மா தான். அதனால துமி அமார் தியான அறிந்தியோ, அதனால நீதான் என்னுடைய தியானத்தினுடைய கருப்பொருள், தியானத்தினுடைய திரு வடிவம் நீதான் அப்படின்னு சொல்றார். சத்தோ, சத்தம் என்றால் எப்போதும், சதான்னு சொல்றோம் தமிழ்ல கூட நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, சதா சதா இதே வேலைதானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா சாதாரணமா, அதுதான் இங்க சத்தத்தோ அப்படின்னா எப்பயுமே, எப்பொழுதுமே, எல்லா நேரத்திலையும் இருக்கும் சத்தத்தோ. தொமாரே ஒன்னை, காட்சை என்றால் அருகில், நியர், சாய் என்றால் வேண்டும், விருப்பம் என்பது, வேண்டும் என்பது. அமி என்றால் நானு, இங்கே எனக்குன்னு அர்த்தம். அல்லது அப்படியே அமி என்றால் நானு, இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, அல்லது அமி சாய் துமாரே காச்சே அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. அமி சாய் நான் விரும்பினேன், நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், தொமாரே உன்னை காச்சே என்னுடைய அருகிலே இருக்கணும் அர்த்தம். என்னுடைய அருகிலேயே நீ இருக்கணும் அப்படின்றது, நீ இருக்கணும் அப்படின்றது அங்க இல்ல, ஆனா அத நீங்க பொருளை தெரிஞ்சுக்கணும். இங்க சத்தத்தோ எந்நேரமும் எப்போதும் சதா நீ என்னுடைய அருகிலே இருக்கணும் என்பதுதான் நான் விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய விருப்பம். அதே லைன் தான் அடுத்தது. சத்தத்தோ தொமாரே காட்சை சாய் அமி. அப்புறம் தொமாரி உன்னுடைய, தொமாரி உன்னுடைய, கேக்குது இல்ல, தெளிவா கேக்குதா ராஜா, கேக்குது இல்ல? கேக்குதியா? ஓகே. தொமாரி உன்னுடைய, பார்த்தேன்னாக்கா பாதையில, நீ எந்த பாதையை சொன்னாயோ நீ காட்டிய பாதைன்னு அர்த்தம். துமாரி பார்த்தேன்னா உன்னுடைய பாதையில. சலி என்றால் செல்கிறேன், நகினா நகினா இல்ல அர்த்தம். தாமி அப்படின்னா ஸ்டாப், பாஸ், நிறுத்தம், நிற்க, அதாவது போயிட்டே இருந்தது அப்படி நிக்கிறோம்ல, ஒரு பாதையில போறோம் பாதையில நிக்கிறோம்ல, அதுதான் தமி என்றால் நிறுத்தம், இடை நிறுத்தம், அல்லது இடையில வந்து நின்று விடுதல், நின்றுறது, நின்று போறது, அந்த மாதிரி தமினா. இங்க நகி தமினா நிற்க மாட்டேன், சலி நகி தமி நிற்காமல் போய், சலி நகி தமி நான் வந்து நிற்காமல் போய்கொண்டே இருப்பேன், சென்று கொண்டே இருப்பேன் அர்த்தம். சலினா செல்வது, போவது, நடப்பது, இதெல்லாம் சலி. உன்னுடைய தொமாரி போத்தேன் உன்னுடைய பாதையில நிற்காமல், ஓயாமல், ஓய்ந்து விடாமல் அங்க சென்று கொண்டே இருப்பேன். கழித்து போய் ஓய்வெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுதான் அந்த தமி அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, ரொம்ப களைச்சு போயிட்டேன், கொஞ்சம் சோர்ந்து போச்சு, அதனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், இல்ல, அதுக்கெல்லாம் இங்க இல்ல, அது மாதிரிலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். தொமாரி போத்தே சொல்லி நகி தமி. இந்த டெடிகேஷன் பாருங்க, ஒரு டிவோட்டி எவ்வளவு ஒரு மைண்ட வந்து பியூரா பகவான்கிட்ட வந்து தன்னுடைய ஹார்ட்டை வந்து சொல்றாரு. எப்பயுமே என்னுடைய விருப்பம் என்னன்னா, எப்போதும் தொமாரே காச்சை சாய் அமி சத்தத்தம், தொமாரி போத்தே நீ என் பக்கத்திலயும் இருக்கணும்,
நீ காட்டிய பாதையில நிற்காமல் செல்லுவார். துமாரே துமாரேன்னா உன்னுடைய, துமாரே அப்படின்றது அந்த ஐ இருக்கு பாருங்க கடைசியா. சாருன்னா அவரை பற்றி விஷயம், சாருன்னா சாராம்சம்னு சொல்றோம் இல்லையா, சாரம் எசன்ஸ் அப்படின்னா அவனுடைய புகழின் அர்த்தம். அவனை பற்றி எசன்ஸ். சார் என்றால் சாரம், சாராம்சம் எழுதிக்கியா, எசன்ஸ். சோ துமாரேனா உன்னுடைய சாரத்தை, உன்னுடைய விஷயத்தை மட்டுமே, உன்னுடைய சிந்தனையை மட்டுமே அது இருக்கும். ஆனா இங்க துமாரே அப்படின்னா உன்னை பற்றி மட்டுமே அர்த்தம். உன்னை பற்றி இல்ல, உன்னை பற்றி மட்டுமே. ஒன்லி அப்படின்றதுதான் அந்த ஐயினுடைய அர்த்தம். என்னன்னா உன்னை பற்றி மட்டுமே தான், உன்னை மட்டுமே தான், உன்னுடைய புகழை மட்டுமே, உன்னுடைய சாரம்சத்தை பற்றி, உன்னுடைய சாரங்களை பற்றி, உன்னுடைய விஷயங்களை மட்டுமே போலியாய் ஜானி. போலி ஆய் பாருங்க, போலி தனியா, ஐ தனியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா போலியாய் ஜானி அப்படின்னா நான் உன்னுடைய விஷயங்களை மட்டுமே, உன்னுடைய சாரத்தை மட்டுமே போலியாய்னா இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறது அர்த்தம். போலியாய்னா சொல்லிக்கொண்டே, இங்க பாருங்க சொல்லிக்கொண்டே அப்படின்னு அர்த்தம். சொல்றது அப்படின்னு இருக்குல்ல. போலி அப்படின்னா, போலா அப்படின்னா சொல்றது. போலியாயி அப்படின்னா உன்னை பற்றி மட்டுமே சொல்லிக்கொண்டே அப்படின்னு அர்த்தம். இந்த போலியாயி அந்த ஐ கடைசியில் ஆறு, அது ஐக்கு அழுத்தாங்க. அப்போ உன்னுடைய சாரத்தை அப்படின்னா அர்த்தம் உன்னை பற்றிய சிந்தனை தான் அர்த்தம். உன்னுடைய விஷயங்களை பற்றி மட்டுமே நான் பேசிக்கொண்டிருப்பேன், பேசிக்கொண்டிருப்பேன் அர்த்தம். ஆனா இங்கே சிந்தித்துக் கொண்டிருப்பதும் அதேதான். சோ பாருங்க, முதல்ல இல்ல சத்தோ தொமாரே காட்சியே சாய் அமி, எப்போதும் நீ பக்கத்திலேயே இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. நீ காட்டிய பாதை, நீ எந்த பாதையை சொன்னாயோ அந்த பாதையில ஒரு நிமிடம் கூட நான் நிற்காமல் சென்று கொண்டே இருப்பேன். உன்னுடைய புகழை மட்டுமே நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நினைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். சாப் அப்படின்றால் எல்லாம் அர்த்தம் இல்ல. சாப் எல்லாம், அனைத்தும் அர்த்தம், எவ்ரிதிங். சேய என்றால் வான்ஸ், தேவைகள். சாபு சேயே ஆதாரணியா, என்னுடைய தேவை அனைத்தும், என்னுடைய விருப்பம் அல்லது தேவையான அர்த்தம். சேயன்னா விருப்பம், தேவை அப்படின்னு சொல்றான். எல்லா விருப்பமும் ஆதாரம் சொல்றோம் இல்லையா. ஆதாரம்னா என்னங்க, நீ அடிப்படைன்னு சொல்றோம் இல்லையா. சாதாரணமா ஆதாரம் தான். இங்க என்னுடைய எல்லா விருப்பங்களும் எல்லா தேவைகளும் நீதான் ஆதரணியா இருக்கிறன்னு அர்த்தம், ஆதாரமா இருக்கிறன்னு அர்த்தம். நீதான், நீ இல்லாம அங்க ஒண்ணுமே இல்ல. சாவு சேயே ஆதாரணியோ, எல்லா விருப்பங்களுக்கும் என்னுடைய எல்லாவற்றுக்கும் நீயே ஆதாரமானவனாய் இருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கடைசி பாரா. கேனோ எதனால, ஒய், வாட் ரீசன் அப்படின்னு அர்த்தம். கேனோ தூரேன்னா தூரம், தள்ளி நிக்கிறது, தூரமா நிக்கிறது, பக்கத்துல வராம. கேனோ தூரே தாக்கோ, தாக்கோனா டு ரிமைன், இருக்கிறது. தூரே தாக்கோன்னா தூரமா இருக்கிறது, தள்ளி இருக்கிறது, பக்கத்துல வராம தூரமாவே இருக்கிறது. கேனோ எதனால தூரமாவே இருக்கிறேன்னு அர்த்தம். இங்க இருக்கிறாய், இங்க யூன்றது மறைஞ்சு இருக்குது. இங்க பகவான்கிட்ட பக்தன் கேட்கிறான், எதனால என்னை விட்டு நீ தூரமா இருக்கிற அப்படின்னு அர்த்தம். நீ என் பக்கத்துல வா, என்னோட விருப்பம் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்போதும் உன்னை நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். நீ காட்டின பாதையில தான் நான் நிக்காம போய்கிட்டே இருப்பேன். என்னுடைய எல்லா ஆசைகளுக்கும் என்னுடைய விருப்பங்களுக்கு எல்லாம் நீ மட்டும்தான் ஆதாரம். உன்னை ஆதாரமா வைத்துதான் என்னுடைய ஆசைகளும் இருக்கு, வேற ஆசைகளும் இல்லை. எல்லா ஆசைகளிலும் நீ தான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சாபுச்சையே ஆதாரணியோ. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ ஏன் இன்னும் தூரமா இருக்க, இன்னும் என் பக்கத்துல வந்த அந்த ஒரு இதை நான் இன்னமும் உணரவே இல்லை.
என் மனசை நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், என்னென்னலாம் என் மனசுல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பேராவில பாருங்க, என்னுடைய விருப்பம் என்னன்றத டிவோட்டி வந்து அவ்வளவு உருக்கமா பகவான்கிட்ட சொல்றாரு. இப்ப கேட்கிறாரு, கேனோ தூரே தாக்கோ, ஏன் தூரமாவே இருக்கிற, போலோ சொல்லு. போலோனா கூறுவாயாக, சொல்வாயாக, சொல்லு அப்படின்னு அர்த்தம். கீ என்ன, கீ பா, சாவோன்னா விருப்பம், சாவோன்னா விருப்பம். இங்க யார கேட்கிறாருன்னா பகவான்கிட்ட கேட்கிறாரு. பக்தன் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற, போலோ சொல்லு, காரணத்தை சொல்லு. கீ பா சாவ், என்ன உனக்கு வேணும், என்ன நான் உன்னுடைய தேவையை. இங்க வந்து சாவோன்னா விருப்பம், கீ பா சாவுன்னா பா அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இது ஒரு சொல்லிவிடு, உண்மையா சொல்லு அப்படின்னு அர்த்தம். கீ பா சாவ், இங்க கீ சாவ் அப்படின்றத சொல்ல, கீ சாவுன்னே சொல்லலாம். என்ன விருப்பம், நீ என்ன அப்படி விரும்புற, ஏன் என் பக்கத்துல வரமாட்டேன்ற அப்படின்னா, உன்னுடைய விருப்பத்துக்கு மாறா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு அர்த்தத்துல பாருங்க. அர்த்தம் பார்க்கும்போது தெரியும். ஏன் கேனோ தூரே தாக்கோ போலோ சொல்லு, கீ பா சாவ், என்ன வேணும் சொல்லு. அடுத்த லைன்ல பாருங்க, லீலா, லீலைன்னு சொல்றோம்ல, திருவிளையாடல், இறைவனுடைய அந்த லீலை விளையாட்டுக்கு வந்து லீலான்னு பேரு. நம்மளுக்கெல்லாம் வந்து பிளே அல்லது கேம், ஆனா அவருக்கு பேரு, அவருடைய விளையாட்டு. எல்லா ஜீவனிடத்திலும் அவர் லீலானந்தத்தை அனுபவிக்கிறார். அதெல்லாம் அவருடைய லீலைகள். ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் அவர் வந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுக்கு பேரு லீலைன்னு பேரு. லீலா சலே அப்படின்னா நடத்துறது, சலேனா நடக்கிறது, நடத்துறது. லீலா சலே அப்படின்னா உன்னுடைய லீலையை செய்து, லீலையை நடத்தி, உன்னுடைய நாடகத்தை நடத்தி. கேனோ எதற்காக, முதல்ல சில கேனோ ஏன், தூரே எதற்காக நீ தூரமா இருக்க, ஏன் தூரமா இருக்க, அதேதான் இங்கேயும். லீலா சலே கேனோ அமாரே என்னை, காண்டாவோ என்றால் அழ வைப்பது, காண்டாவோ, காண்டானா அழறது, காண்டாவோ அப்படின்னா அழ வைப்பது. காண்டானா அழறது, காண்டாவோ அப்படின்னா அழ வைப்பது. அப்போ என்ன கேட்கிறாரு, கேனோ தூரே தாக்கோ சொல்லு, ஏன் தூரமா இருக்க, போலோ கீ பாச்சாவ், என்ன வேணும் சொல்லு. உன்னுடைய லீலைகளை செய்து, உன்னுடைய லீலைகளால் என்னை வந்து அழ வைக்கிறியே, என்ன சொல்லு, என்ன காரணம் அப்படின்னு. கீபா சாவு அப்படின்னா என்ன விருப்பம்ன்றதான் அர்த்தம். சாவுன்றது விருப்பம் தான். பட் நீங்க வந்து என்ன அப்படி வந்து நீ இடத்துல வந்து நீ எதிர்பார்த்து நான் வந்து அதை செய்யல. என்னுடைய மனசு ஓப்பனா சொல்லிட்டேன், இதுக்கு முன்னே பாராவல என்னோட மனசு என்ன விரும்புது அப்படின்றத சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் நீ தூரமா இருக்கிற, இன்னும் என்னதான் வேணும் உனக்கு சொல்லு அப்படின்ற அர்த்தம். கீபா சாவ், இன்னும் என்னதான் வேணும், என்னதான் அப்படின்றது. அந்த பா என்பது என்னதான் வேணும் சொல்லு. இப்ப வந்து குழந்தை வந்து சில நேரத்துல வந்து அடம் பிடிக்கும்ல, என்னமோ சொல்லி அதுக்கு ஆறுதல் சொல்லுவோம், ஆனா எதுவுமே அதுக்கு திருப்தி படல. அப்போ கேட்போம்ல, என்னதான் வேணும் சாமி சொல்லு, இது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டேன், ஒன்னும் சொல்லல, அப்படி என்னதான் வேணும் சொல். அதேதான் அந்த அந்த பான்றதுக்கு வந்து இங்க வந்து அப்படிதான் அந்த வந்து ஒரு அடிஷனலான ஒரு இந்த ஒரு எம்பத்தைஸ் பண்ற மாதிரி அது இது. ஸோ என்னதான் வேணும்ன்றது அது பொருத்தமான சரியான ஒரு பொருள். கீ என்றால் என்ன, சாவனா வேணும் அல்லது விருப்பம், என்னதான் வேணும் அப்படின்றது அந்த பான்றதுக்கு அந்த ஒரு அடிஷனலான ஒரு இது. ஸோ கேனோ தூரே தாக்கோ போலோ கீ பா சாவ், லீலா சலே கேனோ அமாரே தாந்தாவ், எதற்காக இந்த மாதிரி லீலைகளை செய்து என்னை அழ வைக்கின்றாய். சரி, அடுத்தது பாருங்க, காந்தாய் யா ஜதி. ஜதி என்றால் அப்படியானால், இஃப்னு சொல்றோம்ல ஆங்கிலத்தில், இஃப், ஐஎஃப், இஃப் அப்படின்னா காந்தாயா ஜதி, ஆனால் வந்து ஐ ஆல் டூ இன்னதன்னு சொல்லுவோம் இஃப். சோ காந்தாயா ஜதி என்னை, அதாவது நான் வந்து காந்தாவுன்னா அழ வைக்கிறது, காந்தாயா அப்படின்னா நான் அழுது கொண்டே இருக்கிறேன்ல, அந்த அழுது கொண்டே இருப்பது
அந்த ஜதியை நிறுத்திக்கங்க அப்படியே. ஆனந்தம் என்றால் ஆனந்தம், பாவம் என்றால் பெறுதல். கிருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம பார்ப்போம். கிரு என்றால் செய், பா என்றால் பெறுவது. செய்தால் பெரு, செய் பெரு அப்படின்னா. இங்கேயும் ஆனந்த பாவம் தான், ஆனந்தத்தை பெறுகின்றாய். ஜதி ஆனந்த பாவ் ஜதி அல்லது ஜதி ஆனந்த பாவ். உனக்கு ஆனந்தம் நீ பெறுகின்றாய் என்றால் அர்த்தம். என்றால் ஜதி என்பது என்றால் அர்த்தம். இங்க சேர்த்துக்கணும். ஆனந்த பாவ் ஜதி ஆனந்த பாவ் என்றால் ஆனந்தம் பெறுகின்றாய் என்றால் எதுக்கு? தாந்தாயியா, நான் அழுது கொண்டிருப்பது எனது அழுகை ஜதி உனக்கு ஆனந்தத்தை தருகிறது என்றால் அப்படின்னு அர்த்தம். நீ ஆனந்தத்தை, நான் அழுவதிலே நீ ஆனந்தத்தை பெறுகிறாய் என்றால் தொமாத்தொரே. தொமாத்தொரேனா உனக்காக, சேர்த்துக்குங்க அப்படியே. ஃபார் யூ, ஃபார் யூன்னு அர்த்தம். தொமாத்தொரேன்றது ஒரே வேர்டு தான். உனக்காக தொமாத்தொரே. காந்தித்தே தியோ, அங்க தியோ என்றால் கொடுன்னு அர்த்தம். காந்தித்தே அப்படின்னா தொமாத்தர் உனக்காக, காந்தித்தே தியோ அப்படின்னா நான் அழுது கொண்டே இருக்கின்ற அந்த நிலையை தா அப்படின்னு அர்த்தம். தியோ என்றால் தா. சோ இங்க பாருங்க, ஒரு பக்தனுடைய அற்புதமான ஒரு இது என்னன்னா, என் மனசுல என்னன்னா இருக்கு அப்படின்றதெல்லாம் இதுல சொல்லிட்டாரு. சத்தவத்த துமாரே, எப்பயுமே நீ என் பக்கத்திலேயே இருக்கணும், நீ எனக்கு வேணும், பக்கத்திலேயே வேணும். உன்னுடைய பாதையிலே துமாரே போத்தே சொல்லி நகி தாமி, நிற்காமல் உன்னுடைய பாதையிலேயே சென்று கொண்டிருக்கின்றேன். துமாரேயே சார் போலியாயி ஜானி, உன்னை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றேன், உன்னை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கின்றேன். சாபு செய்ய என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆதாரமாகவும் நீதான் இருக்கிற. உன்னை ஆதாரமா வைத்துதான் என்னுடைய தேவைகளே இருக்குது. அப்படி இருந்தும் கேளோ தூரே தாக்கோ, அப்படி இருந்தும் இன்னமும் என் பக்கத்துல வராம, என் மனசு இவ்வளவு தூரம் நான் உங்ககிட்ட சொல்லியும் என் பக்கத்துல வராம தூரமா நிக்கிறியே, ஏன் கீ போலோ. சரி, என்ன இந்த மாதிரி நீ பக்கத்துல வராம என்ன உன்னுடைய இந்த லீலைகளால இந்த என்ன விளையாட்டுன்னு சொல்றோம்ல, என்ன அள வைக்கிறது தான் உனக்கு விளையாட்டா, உனக்கு வேடிக்கையான்னு சொல்றோம்ல, அது மாதிரிதான் லீலா சொல்லு. இந்த மாதிரி என்ன அள வைக்கிறது உனக்கு வேடிக்கையா, உன்னுடைய லீலையா? சரி, நான் அழுகுறதுதான் உனக்கு ஆனந்தம் தருதுன்னா, உனக்கு சந்தோஷம்னா, நான் காலமெல்லாம் உனக்காக அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த நிலையை, அந்த வரத்தை எனக்கு கொடுன்றார். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். நீ வரலன்றது நான் என் மைண்ட் மாத்திக்க மாட்டேன். நான் அழுவதும் நீ வரலையேன்னு சொல்லிட்டு, நீ பக்கத்துல இல்லையேன்னு சொல்லி உனக்காக நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், என்னை அழ வைக்கிற. அப்படி அழ வச்சு பாக்குற, வேடிக்கை பாக்குற, அது உனக்கு ஆனந்தம் தருது அப்படின்னா பரவாயில்ல. காலமெல்லாம் நான் உனக்காக அழுதுகிட்டே இருக்கிற அந்த நிலையை எனக்கு தான் சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு ஒரு பக்தியில இது இது ஒரு உச்சகட்டமான ஒரு பக்தி, மிக உயர்ந்த ஒரு நிலையான ஒரு பக்தி. இப்படி ஒரு பக்தனுடைய மனநிலை என்பது நீங்க திங்க் பண்ணி பார்த்தா தெரியும். எவ்வளவு அற்புதமான ஒரு இறைவனிடத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு. அதனிடத்துல இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க, கடவுள் போய் இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, 10ல இதை கொடுத்தா அவனுங்களுக்கு அதை கொடுக்குறேன், இப்படின்றதுதான் பக்தின்ற பேர்ல உலகம் முழுதும் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா பக்தி என்றால் என்ன என்பதை, நீதான் எனக்கு வேணும், என் ஆசை எல்லாமே அவ்வளவு அழகா இந்த பிரபா சங்கத்துல பாபா அற்புதமா, யாராவது மனிதர்கள்லாம் இப்படி எல்லாம் கொடுக்க முடியும்னா இறைவனே கொடுத்ததுனாலதான் அத்தனை ஒரு பக்தியினுடைய முழுமைத்துவத்தை இதுல பராபக்திய நம்ம இதுல பார்க்க முடியுது. ஏதேனும் இதுல கேட்கறதுக்கு விருப்பம் இருந்தால் கேளுங்க, இதை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம இப்ப புரிஞ்சதுல இப்ப பாடலுடைய முழு அர்த்தத்தையும் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். துணியமா தியானியர் தியோ, நீதான் என்னுடைய தியானத்தினுடைய பொருள், கருப்பொருள் நீதான். நீதான் என்னுடைய ஜீவனுக்கு பிரியமானவன், உயிருக்கு உயிராய் பிரியமானவன் நீதான். உன்னை எண்ணித்தான் ஒவ்வொரு பிறப்பிலும் நான் வந்து போகின்றேன், பிறக்கின்றேன், இறக்கின்றேன். என் அன்புக்குரியவனே பரணியோ, என் நேயனே, உன்னை எண்ணிதான் நான் வந்து பிறந்து மறுபடியும் இறக்கின்றேன். எப்போதும் சத்தத்தை துமாரே காச்சே சாயி அமி, எப்போதுமே நீ என் பக்கத்திலேயே இருக்கணுன்றதுதான் என்னுடைய ஆசை. அதைத்தான் நான் விரும்புறேன்.
துமாரி போத்தே, நீ காட்டிய பாதை, நீ எப்படி போகணும், எந்த பாதையில போகணும்னு சொன்னியோ அதுல நகி தாமி, நிக்காம நான் போய்கொண்டே இருக்கிறேன். துமாரேயி சார், உண்மையை பற்றி மட்டுமே நான் போலியாய் ஜானி பேசிக்கொண்டிருப்பேன், பாடிக்கொண்டிருப்பேன். சாவு செய்ய என்னுடைய எல்லா விருப்பங்களும், எல்லா விருப்பங்களுக்கும் ஆதாரமாய் இருப்பவன் நீ மட்டும்தானே. அப்படி இருந்தோம் கேனோ தூரே தாக்கோ, எதனால நீ என்னை விட்டு தூரமா இருக்கிற, போலோ சொல்லு, கி பா சாவ், என்னதான் உனக்கு வேணும், ஏன் பக்கத்துல வரமாட்டேன்ற, லீலா சோலே, இது போன்ற வேடிக்கையை செய்து, கேனோ எதனால, அமாரே தாந்தாவ், என்னை அழ வைக்கிறாய், தாந்தாயியா கதி, நான் அழுவதுதான் உனக்கு ஆனந்த பாவ், ஆனந்தம் பெறுகின்றாய், நான் அழுவதால் நீ ஆனந்தம் பெறுகிறாய் என்றால், டொமாட்டோரோ உனக்காக காந்தித்தே ஐயோ, அழுது கொண்டே இருக்கின்ற அந்த வரத்தை கொடுத்து விடு, வேற எதுவும் வேண்டாம், அழுது கொண்டே இருக்கிறேன் சாகின்றதாக. அற்புதமான ஒரு பாடல், நன்றி. சோ இந்த பாடலுடைய ராகமும் கேட்டிருப்பீங்க. இதுல இவரு நம்ம பாலகிருஷ்ணன் ஐயாவும் வீடியோவும் பாட்டும் போட்டுட்டாரு. யாரேனும் பாடுவதா இருந்தால் ஒருத்தர் பாடுங்க, யாராவது ராகம் தெரிந்திருந்தால் பாடுங்க. யாராவது பாடுறீங்களா? பாடுங்க தீதி, பாடுங்க. তুমি আমার ডানের দিও, তুমি আমার প্রাণের প্রিয়, তুমি আমার ডানের দিও, তুমি আমার প্রাণের প্রিয়, তোমারি লাগিয়া জনমে জনমে তোমারি লাগিয়া জনমে জনমে আসা যাওয়াহে বরণীয়, তুমি আমার গানের দিও, তুমি আমার প্রাণের প্রিয়, সতত তোমারে কাছে চাই আমি, সতত তোমারে কাছে চাই আমি, তোমারে পথে চলি নাহি তামি, তোমারি সারে বলে আই জানি, সবচে ডরনীয়, তুমি সবচেয়ে ডরনীয়, তুমি আমার প্রাণের প্রিয়, তুমি আমার প্রাণের প্রিয়, কেন দূরে থাকো বলে কি বাঁচাও, কেন দূরে থাকো বলে কি বাঁচাও, লীলা চলে কেন আমারে কান্দাও, কাঁদাই জানি আনন্দ পাবো, তোমার পথ তোমার তারে কাঁধে দিও, কাঁধে দিও, তুমি আমার গানের প্রিয়, তুমি আমার প্রাণের প্রিয়। தேங்க்யூ தீதி, ரொம்ப அழகா பாடுனீங்க. ஸோ எல்லாரும் இந்த பாடலுடைய பொருளை பார்த்துங்க. இதை தமிழ்ல யாரேனும் ஒருவரோ ரெண்டு பேரும் எத்தனை பேர்னாலும் பரவாயில்ல,
எழுதி எனக்கு நீங்க குழுவுல போட்டாலும் சரி, இல்ல எனக்கு வந்து நீங்க அனுப்பிச்சாலும் சரி, ரொம்ப சந்தோஷப்படுவேன். முயற்சி எடுங்க. ஓகே, நன்றி.